ஹாய் ஆல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிரிண்டல் வார்ம்ஸ் எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரிண்டல் வார்ம்ஸ் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணும்போது அதில் நல்ல க்ரோத் இருக்கும். இது லைவ் ஃபீடுன்றதுனால ஃபிஷ்ஷை ஹண்ட் பண்ணி சாப்பிடும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எம்டி கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது நம்ம ஸ்வீட் பாக்ஸ் இல்லைனா ஏதோ ஒரு சாக்லேட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் மேலே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதுக்குன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எனி ஃபுட்டு நம்ம டாக் ஃபுட் இல்லைனா கேட் ஃபுட் எடுத்துக்கலாம் கிரிண்டல் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொக்கோ பீட் எடுத்துருக்கோம். நம்ம நார்மல் கொக்கோ பீட் தான் இது. அதுக்கப்புறம் இது மதர் கல்ச்சர். இது வந்து நம்ம கல்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கொக்கோ பீட் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொக்கோ பீட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சாயிலில் ஃப்ளாட் பண்ண போகிறோம். ஏற்கனவே எடுத்த மதர் கல்ச்சரை அந்த சாயிலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மதர் கல்ச்சர்லேருந்து அந்த வார்ம்ஸ்லாம் விழுந்துடும். அதை நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து அதுக்கு ஃபீடு கொடுக்கறதுக்காக பிஸ்கெட் எடுத்துருக்கோம், டாக் பிஸ்கெட்டு. அந்த பிஸ்கெட்டை நம்ம லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கிரிண்டல் வார்ம்ஸ் வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கவர் கட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நம்ம அக்வேரியம் ஷாப்பில் கட்டி கொடுக்குற கவரை கூட நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லைவ் கல்ச்சர்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ.